வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. நேத்துல இருந்து விஜய் சேதுபதி அவர்கள் கோவா கேங்கையே டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. நேத்து வச்சு செஞ்சு விட்டாரு கோவா கேங்க. இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த 2 பேரும் மாட்டியிருக்காங்க. கோவா கேங்லயே இருக்கிற 2 பேரு. ஜாக்லின் நம்ம சௌந்தர்யா. இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தர்சிகா பிரச்சனையில வந்து கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க நடந்துகிட்டது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின்ட்டையும் தர்சிகாட்டையும் சௌந்தர்யாட்டையும் கேட்டிருக்காங்க. அதுல குறிப்பா வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம தர்சிகாட்ட கேட்கும்போது அம்மா நீ இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல சார் ஒரு பிரச்சனை ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டேன் என்ன சொன்னேன் இது உங்க அப்பா வீடு கிடையாது இது பிக் பாஸ் வீடு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்ப கேட்டாங்க. அது சரியா இல்லை தப்புதான் சார். அதை எப்படி எடுத்துக்கிறது? நீ வந்து கான்வர்சேஷன் சொல்லிட்ட ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது அது அப்பா வீடான்னு சொல்லும்போது அதுதானே மனசுல பதியும். அவங்க அப்பா வீடு இல்ல அந்த பிக் பாஸ் வீடுன்னு சொல்லும்போது அதுதானே மனசுல பதியும். யோசிக்க வேண்டியது தானே அப்படி நீ சொல்லியிருக்க கூடாது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி தரிசியாவை சுட்டி காட்டியிருக்காங்க. இன்னொன்னு நம்ம சாக்லின்ட்ட சீப்போ அது எப்படி நீ சொல்லலாம்? அது கரெக்டா? அது தப்பு தானே? ஆமா சார் தப்பு தானே. நீயே ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்கள பேச வச்சுட்டு அப்புறம் அவங்க மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு ஆள் உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அது கோவா எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் சண்டைக்கு போனா அது எந்த விதத்துல நியாயம்? அது கேம் எப்படி நல்லா இருக்கும்? இது எந்த விதத்துல கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஜாக்லின் அப்படிங்கும்போது அவங்ககிட்ட பேச்சே இல்லை. என்ன தப்பி சொல்றது? நான் திரும்ப சொல்லியிருப்பாங்க. இல்ல சார் இல்ல சார் அவங்க பேசினாங்க சார் அதனாலதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாட்ட போயிட்டு சௌந்தர்யா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை என்னத்த சொல்ல அப்படிங்கிறாப்புல. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அப்பா பத்தி பேசும்போது என்ன அப்பா பத்தி பேசுற என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தள்ளி அப்படி அடிச்சு தள்ளிட்டு அப்படியே ஒரு பெரிய அளவுல சண்டை போட்டு விட்டாங்க. டெவில்ஸா அங்க ஏஞ்சல்ஸை போயிட்டு இந்த கோவத்தை காட்டுறதை விட்டு இங்க டெவில்ஸ்குள்ளேயே கோவத்தை காட்டுறாங்க ஒழிஞ்சு ஏஞ்சல்ஸ்ட காட்டாம ஒரு மாதிரி பரிதாப நிலையை நம்ம வந்து ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சௌந்தர்யா ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள அருண் மத்த எல்லாருமே வந்து குற்றச்சாட்டை வச்சு ஜெயில கூட தள்ளினாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது தான் அங்க அந்த டெவில்ஸ்ல ஒரு மீட்டிங் போடும்போது அப்போ வந்து சௌந்தர்யா கேட்கும்போது நீ என்ன அப்படிலாம் தள்ளுற அந்த மாதிரிலாம் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அப்படி ஒன்றும் பெருசா சொல்லலையே அப்பா வீடா பிக் பாஸ் நடந்ததுன்னு கேட்டாங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது அம்மா வீடுன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வராது அப்படிங்கும்போது இல்லை எனக்கு கோவம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள கண்டஸ்டண்டா சொல்லும்போது எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதான் விஜய் சேதுபதி கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு ஃப்ரெண்டா பாக் பண்ணிட்டு ஃப்ரெண்டா சேர்ந்துக்கிட்டு ஒரு கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்களா இருங்க கேங்கா வந்து உருவாகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு வச்சு தரமான ஒரு சம்பவத்தை கோவா கேங்கா வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் தோணுது.